மலையும் அணிலும் ஒரு சண்டையில் ஈடுபட்டன. முன்னாள் பின்னாளை சிறிய பிரிக் என்று அழைத்தார். பொன்னியனே, உன்னுடைய அளவு பெரியதென்று நான் அங்கீகரிக்கிறேன். ஆனால் எல்லா வகையான அல்லது வானிலை அனைத்தும் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டும். ஒரு ஆண்டையும் ஒரு பந்து உருவாக்க நாம் ஒன்றாக சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என் இடத்தை பிடிக்க வேண்டாத வழியோடு நான் அப்மானா இல்லாமல் இருப்பது நான் எண்ணவில்லை. நான் உன்னோடு ஒப்பிடும்போது நான் அளவில் சிறியது, ஆனால் நீ என் மீதான சிறியதாக இல்லை என்று நான் மறுக்க மாட்டேன். நீ எளிதாக ஒரு காயை உடைக்க முடியாது. எனவே நம் திறன்கள் மாறுபட்டுள்ளன என்பது உண்மை. எனது முதுகில் காடுகளை எடுத்துச் செல்ல முடியாத எவ்வாறு நீங்கள் கஞ்சி உடைக்க முடியாது. இவை அனைத்தும் நன்கு மற்றும் அறிவுள்ள கைவிடப்பட்டுள்ளது. உண்மையில் எல்லா திறன்களும் வெவ்வேறுபட்டும் சாதாரணமாகவே இருக்கின்றன. எனக்கு காடுகளை ஏந்த முடியாது என்றாலும் நீ செடி உடைக்க முடியாது என்று நான் மறுக்க மாட்டேன். எனவே நம் இடங்கள் மாறுபட்டாலும் நாம் ஒவ்வொருவரும் ஏதேனும் வகையில் முக்கியமானவர்கள். அந்த உரையாற்றலில் மலையும் குருவியும் ஒருவருக்கொருவர் நட்புக்கு உரியவர்கள்